அண்ணாமலை, பூஜைக்கு பரம்பரை நகையை தானே போட்டுட்டு உட்காரணும். அந்த நகையை எடுத்து வான்மதி கிட்ட குடுமா. ஏங்கிட்டயா போட்டி போடுறீங்க? என்ன அண்ணாமலை யோசிக்கிற? சின்னாத்தைக்கு என்கிட்ட நகைய கொடுக்க விருப்பம் இல்ல போல, அதான் யோசிக்கிறாங்க. அக்கா, ஒரு மருமகனா யோசிக்காம அவளுக்கே கொடுத்துடலாம். ஆனா 2 மருமகளுங்க இருக்காங்களே. அதுவும் ஒன்னா ஒரே நேரத்துல வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ 2 பேர்ல யாருக்கு கொடுக்கணும்னு பாக்கணும்ல. அது எப்படி அத்தை? நான் தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. நகை எனக்கு தானே சேரணும். அதுவும் இல்லாம வெண்ணிலாக்கு தான் கல்யாணத்துக்கு நிறைய நகை போட்டீங்களே, அத போட்டுட்டு வந்து அவ பூஜையில உட்காரட்டும். அம்மா, நம்ம கிட்ட நகை இருக்குன்னு எல்லா நகைகளையும் போட்டுக்கிட்டு பூஜையில உட்கார முடியாது. இந்த பூஜைக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதுல பரம்பரை நகையை போட்டுக்கிட்டு தான் உட்காரணும். ஆமால அண்ணாமலை, நான் கூட அதை மறந்தே போயிட்டேன். இப்ப என்ன பண்றது? அக்கா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்ப நடக்கிற பூஜையில நெய்வேத்தியத்துல ஆரம்பிச்சு பாசுரம் பாடுற வரைக்கும் யார் எல்லாத்தையும் சரியா பண்றாங்களோ அவங்களுக்கு நகையை கொடுக்கலாம். சரி அண்ணாமலை. இங்க பாருமா, அண்ணாமலை சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடு. அதுக்கப்புறமா நகையை போட்டுட்டு பூஜையில உட்காரலாம். என்ன இவங்க நகையை வாங்கி தரேன்னு வந்துட்டு அந்த அம்மா ஏதோ சொன்னது ஏன் பக்கம் திரும்புறாங்க? நமக்கும் போட்டிக்கும் ஆகவே ஆகாது. இதுல என்னமோ பாசுரம் அது இல்லைன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் சரியா வராது. அத்தை, எனக்கு இந்த நகையெல்லாம் வேண்டாம் அத்தை. என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, அக்கா தானே பெரிய மருமக, அவ தானே இந்த பூஜை பண்ணணும். அதனால அக்காக்கே கொடுத்துருங்க அத்தை, எனக்கு வேண்டாம். நான் நகையே இல்லைனாலும் பூஜை பண்ணுவேன். இந்த டிராமாவுக்கு ஒன்றும் குறைச்சது